மீன ராசிக்காரர்களுக்கு குரு தான் அதிபதி. உங்கள் ராசியிலே சனி ஜென்மமாக இருக்கிறார். ஓடணும், நல்லா ஓடி எக்ஸசைஸ் பண்ணி வேர்க்கணும், விறுவிற்கணும். அப்போ தான் சனியுடைய தாக்கம் குறையும். சனி இருக்குன்னு வீட்டில் பெட்ஷீட் போட்டு தூங்கினீங்கன்னு வச்சுங்க, சனி சரியாக வேலை செய்யும். அதே சமயம் குரு உச்சமாக போகிறார். ராசிநாதன் உச்சமாகிற சமயத்தில் இந்த வருஷம்தான் உங்களுக்கு யோக பலமே. தொழில் அமைஞ்சிரும். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணம்லாம் மேற்கொள்வீங்க. வெளிநாட்டு பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கி. கோளர் பதிகத்தை கேட்க கேட்க கேது ராகுவால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் இடத்துல மனமிட்டு பேசியிருக்கு. அம்மா தாயேன்னு சரணாகதி ஆகிடும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுலாம் சரணாகதி ஆகிடும். வாக்குவாதம் வச்சுக்கூடாது. குரு பார்வை இருக்கிறனால டக்கு டக்குன்னு கல்யாணம்லாம் கைகூடும். ஐயோ ஜென்ம சனி இருக்குது, நான் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணுறேன்னா 60வது கல்யாணம் பண்ணிக்க. இப்போவே எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா இருக்கிற காலத்தில் ஜம்முன்னு பண்ணிக்கணும். யோசனையே பண்ணக்கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் தடை வரும். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் பூர்வ புண்ணிய தோஷத்தை போக்கக்கூடிய பாடல். நீங்கள் போய் 1 லட்ச ரூபாய் பரிகாரம் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. அதே சமயம் செவ்வாய்க்கிழமை பசுமாடுகளுக்கு உணவளிக்க பெரிய அளவுக்கு ஏற்றங்களும் அனுகூலங்களும் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ராசி யாருக்குன்னா மீனம். கல்யாணம், புத்திர சந்தானம், வீடு, கிரகப்பிரவேசம், புது வீடு, புது தொழில் எல்லாமே யோசிக்காமல் எஸ் என்று ஒத்துக்கொண்டு செய்யக்கூடிய ராசிகளில் மீனம் முதன்மை பெறும். 2026ஆம் ஆண்டு ஜென்ம சனியிலும் பிரகாசிக்கக்கூடிய ராசி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.